தேவியானவள் பிராட்டியானவள் ராமாயணத்தில் வந்து தன்னுடைய சக்தியை விடுகிறாள். அவன் நினச்சிருந்தா ராவணனை வதம் பண்ணியிருக்க முடியும். அனுமான் கேட்டபோதும் மறுக்கிறாள். ராமன் வந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு. பிராட்டி எதுக்கு பண்ணணும் அப்படி? நமக்கு சரணாகதியினுடைய உண்மையான தத்துவம் தெரியணும் அப்படின்றதுக்காக பிராட்டி அப்படி பண்ணுறாள். பிராட்டியானவள் தன்னுடைய சக்தியை விடுகிறாள். மகாபாரதத்தில் திரௌபதியானவள் லஜ்ஜையை விடுகிறாள். இது ரெண்டுமே உதாரணமே நமக்கு சரணாகதியினுடைய முழு தத்துவத்தையும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி சொல்லப்பட்டதுக்கு முதல் காரணம் வந்து சேஷபாவத்தை சொல்கிறது. பகவானுக்கு அடிமைன்னு சொல்கிறதுக்கு என்ன வெக்கம்? இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் நமக்கு சொந்தம் இல்லை, பகவானுக்கு சொந்தம். சரணாகதி பண்ணப்புறம் வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கிறது அப்படின்னா, எதுவுமே சொந்தம் இல்லை அப்படின்னும் போது நம்மளோட பொருளை வந்து சத் விஷயங்களுக்கு சத்காரியங்களுக்காக கொடுக்கறது. ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம். உடனே கொடுக்கணும். நாளைக்கு அப்படின்னா என்ன கேரண்டி இருக்குது? திருச்சி கல்யாணராமன் சுவாமி அவர் சொல்லுவார், குக்கர் வைக்கிறவனுக்கு குக்கர் விற்கிறான், குக்கருக்கு கேரண்டி உண்டு, குக்கர் வைக்கிறவனுக்கு கேரண்டி இல்லை. நாளை என்பது இல்லை. இந்த தானத்தை முன்னிட்டு சொல்கிறதும் சரணாகதி தான். திரௌபதி சரணாகதி பண்ணுறா. சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம். இந்த சரணாகதி நாம் யாரை பண்ணுறோமோ அந்த சரணாகதம் பண்ணக்கூடிய பகவானுக்கு அந்த யோகியதை இருக்குன்றது நமக்கு சொல்கிறதுக்காக திரௌபதி சொல்கிறா. இதை கௌரவர்களால் அவமதிக்கப்பட்டவர்கள், பர்த்தாக்கள் 5 பர்த்தா இருக்கா, யாரும் காப்பாற்றலை. மகாராணி செல்வம் காப்பாற்றலை. நெய்யுன் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீயுன் தாமரை கண்கள் நீர்மல்க பையவே நிலையம் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே அப்படின்னு திருவாய்மொழியில் சொல்கிறார் அவர். யசோதை வந்து பார்க்குறான், நெய்யை காணோம், வெண்ணெயை காணோம். அழகாக அது ஒரு குழி இருக்குது அந்த இதில், பானையில். நெய் களவு போச்சு. பார்க்குறான், குழந்தைய பார்க்குறான். அது பயத்தோடு பார்க்குறது. கையில் கோலை எடுக்கிறான். அடிக்கிறனாலும் அதுவும் ஒரு பிரேம காரியம் அவளுக்கு. தாய் அடித்தால் நோகாது அப்படின்னு பகவானுக்கு தெரியும். ஆனால் இப்போ அவன் குழந்தையாக இருக்கான், அதனால் தெரியாத மாதிரி நடிக்கிறான். அவன் மூஞ்சியை பார்க்குறான். ஓடலான்னு நினைக்கிறான். ஓடும்போது பிடிச்சிடுறா. அவ பிடிச்ச உடனே இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்னுடைய நெஞ்சு உருகுகின்றது அப்படின்ற ஆழ்வார். எதிரிகள் அஞ்சும்படி கோல் கொள்பவன் தாயெடுத்த சிறுகோலுக்கு அஞ்சுகிறான். அப்படி சரணாகதி பண்ணவாளை வந்து அவன் வந்து பக்ஷபாதமும் பார்ப்பான். ஆசிரியர்களுக்கு அவனே அஞ்சுவானான். சத்ருகள் அவனை பார்த்தா அஞ்சுவா, ஆஸ்திரியர்கள் அவன் அஞ்சுவான். அதான் சரணாகத பக்ஷபாதம். குருஷேத்திரத்தில் 3வது நாள் யுத்தம், பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும். அர்ஜுனன் பண்ணுற யுத்தம் அவருக்கு திருப்தி இல்லை. ஏற்கனவே பிரதிகை பண்ணியிருக்க, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. பீஷ்மர் ஒரு பிரதிகை பண்ணுற, கண்ணா உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு. அந்த 3ஆம் நாள் யுத்தத்தில் திருப்தி இல்லாமல் பகவானானவன் தேர்தட்டிலேருந்து கீழே குதிக்கிறான் சங்கு சக்கரத்தோட பீஷ்மரை கொல்றதுக்கு. பீஷ்மர் பார்க்குறார், புண்டரீகாக்ஷாவா, பெரிய எனக்கு ஒரு பாக்கியம் அது உன்னால் கொல்லப்படுறது அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் பின்னாடி ஓடி தடுக்கிறான். இப்படி தன்னுடைய அடியார்களுடைய பிரதிகை அது வீணாக போகக்கூடாது அப்படின்னு தான் செஞ்ச பிரதிகையை விடுறான் பகவான். ஆசிரியர்களுக்கு அவன் வந்து தன்னுடைய அடியார்களுக்கு அப்பேற்பட்ட சௌலபியம் சௌஷீல்யம் அவனுடைய குணம் அது. பாரத போல 8வது நாள் ராத்திரி எல்லா சேனைகள்லாம் தூங்கின்னு இருக்கு. பாஞ்சாலி அழுதுண்டே வந்து கண்ணனை பார்க்குறான். இந்த நடுராத்திரியில் அழுதுட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். பாஞ்சாலி சொல்கிறா, 8ஆம் நாள் யுத்தத்தில் பீமனானவன் துரியோதனுடைய 25 தம்பிகளை கொண்டுட்டான். துரியோதனன் என்ன பண்ணுறான், நேராக கர்ணங்கிட்ட போகிறான். கர்ணங்கிட்ட போய் எனக்கு பீஷ்மர் செய்கிற யுத்தம் வந்து திருப்தி அளிக்கலை, அவர் வந்து பாண்டவர்கள் பட்சபாதம் பார்க்குறாரு அவர், உடனே நீ நாளையிலேருந்து போருக்கு வா அப்படின்னா. கர்ணன் சொல்கிறான், நீ போய் பீஷ்மர்கிட்ட சொல்லு, ஒதுங்க சொல்லு, நாளைக்கு வர வேணான்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு. இது நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் பீஷ்மர்கிட்ட போகும்போது கோவத்தில் துரியோதனன் வந்து ரொம்ப பீஷ்மரை நிந்திக்கிறான். கர்ணன் வரமாட்டேங்கிறான், நீங்களும் சரியாக சண்டை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. உடனே பீஷ்மர் சொல்கிறார், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் அர்ஜுனனை கொல்றேன்,
ஒரு பெரிய தவம் பண்ண போகிறேன். நான் தவம் பண்ணி முடிக்கும்போது ராத்திரி வேளையில் உன்னுடைய பானுமதி உன்னுடைய மனைவியை வந்து என்னை சேவிக்க சொல்லு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு துரியோதனன் போயிடுறான். உள்ளுவார் உள்ளிற்கெல்லாம் உடனிருந்து அறிபவன் கண்ணன். இதை கேட்ட உடனே திரௌபதியை கூட்டுண்டு போகிறான். முதல்ல அங்கே நிற்க வச்சுட்டு பானுமதி போகிறத பார்த்து பானுமதி கேட்குறான், கிருஷ்ணன் நீ எங்கே போகிற அப்படின்னு. பீஷ்மரை பார்க்க போகிறேன். இந்த ராத்திரியிலே எதுக்கு அவர் தொந்தரவு பண்ணுற, களைப்பாக தூங்கிட்டு இருப்பாரு, திரும்பி போ அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சுட்றான். அப்புறம் பாஞ்சாலியை கூட்டுன்னு போகிறான். பாஞ்சாலியை கூட்டுன்னு போகும்போது தன்னுடைய செருப்பை கொடுக்குறான் பாஞ்சாலிக்கு. முள் ஜாஸ்தியாக இருக்கு, என்னுடைய பாதுகையை போட்டுக்கோ அப்படின்னு. அடியார்களுக்காக சரணாகதி பண்ணவர்களாக என்ன ஒன்றா செய்யக்கூடியவன் அவன். உத்தவன் கிட்ட சொல்கிறான் கண்ணன், உத்தவா நான் கடன் பட்டிருக்கேன் திரௌபதிக்கு. அவள் என்னை கூப்பிட்ட போது கோவிந்தான்னு கூப்பிட்ட போது அவளுக்கு நான் புடவையே தான் சுரந்தினே தவிர அது வந்து நான் பட்ட கடனுக்கு கொடுத்த வட்டி தான், அசலை இன்னும் நான் கொடுக்கவே இல்லை. அப்படியே நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன்னு அழுதானோ. கண்ணனுடைய அவதாரத்தை கண்ணன் அழுதாக ஒரு தடவை தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு அதே மாதிரி தன்னுடைய சால்வையினால் திரௌபதிக்கு போர்த்துறான், முக்காடிடுறான். இந்த முக்காடை போட்டுக்க, என்னுடைய சால்வையை போத்திட்டு போய் அங்கே பீஷ்மர் இருப்பார், அவர் காலில் விழுந்து சேவி அப்படின்னு. பீஷ்மருக்கு வந்தது திரௌபதின்னு தெரியல, பானுமதி நினச்சிக்கிறார். அவர் 5 தடவை சேவிக்கிறாவோ. 5 தடவையும் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணப்புறம் தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் பண்ணப்புறம் அவன் முக்காடை எடுக்கிறா. பார்த்த உடனே முதல்ல பீஷ்மர் கேட்கறது, கண்ணன் வந்திருக்கானா இங்கே அப்படின்னு. மறைஞ்சிட்டு இருந்த மாதவன் வரான். பார்த்த உடனே கேட்குறான் பீஷ்மரை பார்த்து, பீஷ்மரே சௌக்கியமாக இருக்கிறா அப்படின்னு. கண்ணன் பரந்தாமன், உன்னால் பாதுகாக்கப்படும் அர்ஜுனனை கொல்வதாக நான் சபதம் பண்ணியிருக்கேன். என்னுடைய தவத்தை நீ வந்து கலைச்சாச்சு. என்னுடைய வாயாலேயே திரௌபதிக்கு ஆசீர்வாதமும் கொடுக்க வச்சுட்டேன். நீ சரணாகத பக்ஷபாதம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கு, தெரிஞ்சிருக்கு எனக்கு. சரணாகதம் அப்படின்னு பண்ணால் பக்ஷபாதம் பார்க்காம அருளக்கூடியவன் பகவான். இந்த சரணாகதி தத்துவத்தை தெரிஞ்சு கொண்டு நம்ம என்ன பண்ணணும், சரீரமோ ஆத்மாவோ நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்றதும் நம்மளுடைய பொருள்களும் நம்ம காப்பாற்று அப்படிங்கிற இதுக்காக தான் பிராட்டியும் அதை தான் சொல்கிறா. பிராட்டியை நினச்சிருந்தா ராவணனை கொண்டிருக்க முடியும், பகவான் வரட்டும் அப்படின்னு. இந்த 2 பேருமே எதுக்காக சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த நம்மளுடைய அகங்காரம் குறைஞ்சி சரணாகதி பண்ணி நம்மளுடைய பொருள்களை வந்து சத் விஷயங்களுக்காக செலவு பண்ணோம், தானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லப்பட்டது. இந்த வைஷ்ணவ தத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த இதிகாச புராணங்கள், வேதத்தினுடைய சாரம் இது. இதன்படி ஆச்சாரியன் கிட்ட அணுகி திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தை நாம் பெற்று சரணாகதி தத்துவத்தின் படி வாழ்ந்தால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க.